இன்னைக்கு என்ன அப்படின்னா, நம்ம வீட்ல முருங்கை சூப் எப்படி வைப்போம் அப்படின்னு தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம தோட்டத்துல 2 பெரிய முருங்கை மரம் இருக்கு. கீரை, இல்ல முருங்கைக்காய், இல்ல சூப்புக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து தான் முருங்கைக்காயோ, இல்ல கீரையோ எடுப்போம். சூப்புக்கு தேவையான முருங்கைக்கீரை வந்து நான் பறிச்சுட்ருக்கேன். சூப்புக்கு அப்படிங்கும்பொழுது நமக்கு கீரை வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் தேவைப்படும். எங்க வீட்ல 7லேருந்து 8 பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிக அளவுல இலை வந்து நான் பறிச்சிருக்கேன். பறிச்ச தலைய வந்து நான் தோட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அலசி எடுத்துட்டு வந்தாச்சு. பறிச்சுட்டு வந்த கீரையிலேருந்து இப்போ நான் தலைய மட்டும் தனியா ஆஞ்சு எடுத்துக்கிறேன். நெறைய பேர் இந்த கீரை சூப் ட்ரை பண்ணாததுக்கு மெயினான ரீசன் வந்து கசக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கண்ண மூடிட்டு குடிச்சிட்டீங்க அப்படின்னா, இது வந்து நம்ம முருங்கை சூப் தான் குடிச்சோமா அப்படின்னு நெறைய பேத்துக்கு கேள்வி வரும். ஏன்னா, அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். இப்போ கீரை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பறிச்சு ஒரு பாத்திரத்தில வந்து சேர்த்துருக்கேன். ஏற்கனவே அலசிட்டோம் அப்படிங்கிறனால இப்போ கழுவ தேவையில்ல. இப்போ இந்த பாத்திரம் முழுகுற அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு சூப் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 7, 8 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு, நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில இருக்கக்கூடிய அந்த தண்ணிய மட்டும் நான் தனியா வடிச்சு இப்போ இந்த கீரை, வெங்காயம், பூண்டு, இந்த மிளகுலாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் மிக்ஸி ஜார்ல அப்படியே நீங்க சேர்த்து ட்ரையா சேர்த்து, நீங்க நல்லா ஃபைனா அரைச்சு நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வடிச்ச தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து, நீங்க நல்லா கொதிக்க சூடு பண்ணிட்டு, நீங்க சர்வ் பண்ணீங்கன்னா, சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிரும். இதில நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்க கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். டாடா! பாய்.